இப்படியே யோசனை பண்ணிகிட்டே போகும்போது எனக்கு ஒரு கதை ஒன்று தோணுது. நம்மளுடைய வாழ்க்கை அதி அற்புதமானது. நிறைய விஷயங்கள் திடீர்னு நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடும். ரொம்ப தொல்லைக்கு அப்படி பிரச்சனைக்கு ஆளாயிருப்போம். அந்த நேரத்தில் ஒரு பாயிண்டில் போய் நிற்போம். ஐயோ, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதே அப்படின்னு யோசனை பண்ணோம். அந்த நேரத்தில் எங்கேயோ ஒருவன் வந்து ஆபத் பாந்தவன், அநாதை ரட்சகன் வந்து விடுவான். அதுதான் பிரபஞ்சத்தின் அதிசயம் உண்டு பண்ணும் விஷயம் நம் வாழ்க்கையில். ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த கதை எப்போவும் நான் நினச்சிப்பேன். ஒரு நிறை மாத கர்ப்பிணியான மான். அந்த மான் என்ன பண்ணிச்சு, காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு இருந்தது. நிறை மாத கர்ப்பிணி இது. அப்போ ஒரு வேடன் வந்து அதை அம்பு விட்டு எய்தான். அம்பு விட்டு எய்து குறி வச்சுட்டு இருந்தான். அந்த நேரத்தில் பார்த்து அந்த மான் தப்பிச்சு போகலான்னு ரைட்டில் திரும்பினா அப்படியே அந்த காடு நெருப்பில் பற்றி எரியுது. சரி, இந்த பக்கம் லெஃப்டில் போகலாம் அப்படின்னா அங்கே ஒரு புலி இதை பார்த்து மெதுவாக நடந்து வருது. இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் என்னாச்சு, இந்த வேடன் இந்த மானுக்கு பிரசவ வலியில் வந்து துடிச்சிட்ருக்கு. உடனே இந்த வேடன் அதை பார்த்துட்டு அந்த புலி அம்பால் கொன்னான். அதே நேரத்தில் மழை பெய்ந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற காடு அப்படியே தணிந்தது. நெருப்பெல்லாம் அப்படியே அணையுது. இந்த மான் மெதுவாக நடந்து போய் காட்டை அடுத்து உள்ள அது ஒரு இடத்தில் படுத்து பிரசவித்தது. இந்த இடத்துல தான் கடவுள் இருக்க மிரக்கல். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இந்த பக்கம் போனால் இந்த பிரச்சனை, அந்த பக்கம் போனால் பணப்பிரச்சனை, எதிர்பக்கம் போனால் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் தொல்லை கொடுத்து வீண் பழி, வேண்டாத விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் செவுத்தை கொண்டு போய் அப்படி முட்டும்போது நம்ம முதுக எப்போக ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கை வைங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிகழும். இன்றைக்கும் இப்போதும் எப்படியும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அற்புதம் நிச்சயம் நிகழும். இதை நீங்கள் நம்புங்க. என் வாழ்க்கையில் பல தடவை இந்த அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சந்தோஷத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்சம் சந்தோஷம் வருதா, விட்டுடாதீங்க, பிடிச்சிக்கோங்க. அது கெட்டியாக பிடிக்கும்போது அந்த சந்தோஷம் வந்து அந்த பூவாக மலர்ந்து நம்ம மனசு மலரும் பாருங்கள். அந்த மலர்ச்சி வந்து ஒரு அலைவரிசையை உண்டாக்கும். அந்த அலைவரிசை சந்தோஷமான அந்த அலைவரிசை சப்கான்ஷியஸ் மைண்ட் வழியாக, நம் உள்ளுணர்வு வழியாக பிரபஞ்சத்திடம் வந்து சேரும். மேலும் மேலும் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வந்தடையும். அதே போல் நம்மை சுற்றி இருப்பது விஷயங்களில் நல்ல விஷயங்களாக தேர்ந்தெடுங்கள். இப்போ நீங்கள் ஒரு டிவி பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, ரொம்ப கொலை, ரொம்ப வயலன்ஸ் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் அதை பார்க்காதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யர் மைண்ட், இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் செல்ஃப். அது வந்து நம்ம மனசில் பதிஞ்சு போயிடும். அதே மாதிரி நல்ல விஷயங்களாக தேர்ந்தெடுத்து பாருங்கள். சில விஷயங்கள் நம்ம செய்யும்போது திடீர்னு பார்த்து ஒரு தோணும், ஓகே இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. உள்ளுணர்வு தோணும், இதுதான் கரெக்டு. ஃபஸ்ட் அந்த நிமிஷத்தில் வருகின்ற அந்த எண்ணத்தை மதியுங்கள். தட் இஸ் கால்ட் இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷனால் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தானாக வரும். ஃபஸ்ட்டு டிசிஷன் இஸ் த பெஸ்ட் டிசிஷன். ஒவ்வொரு நேரத்திலையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு இடத்திலையும் கருணை காட்டுங்கள். கருணை இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு அட்ராக்ட் யூனிவர்ஸ். நீ அன்பை செலுத்தினால் அன்பு உன்னை தேடி வரும். நீ நன்றாக இருந்தால் நீ நல்லது உன்னை தேடி வரும். இதுதான் பிரபஞ்சத்தோட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழி. ஓகேங்களா? நாம் எல்லோரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்குது, வலி வேதனை, அடுத்தவங்க பேசுறது எல்லாம் இருக்குது. ஆனால் 3 வேளை சாப்பாடு, உட்கார இடம், குழந்தைகள், சந்தோஷம், சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு சினிமா, டிவியில், கோவிலுக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று நீங்கள் உணர வேண்டும். இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது
தேவைக்கு அதிகமாக பேசாதீங்க. அவசியத்துக்கு மாத்திரம் நீங்கள் பேசணும். அனாவசியமாக பேசினா உங்களுக்கு நல்லது நடந்தால் என்ன, கெட்டது நல்லது. சில பேருக்கு they are not interested. It is not their cup of tea. நம்மை சுற்றி எப்போதும் நல்ல மனிதர்களாக தேர்ந்தெடுங்கள். ஏன்னா அவங்க ஆக்டிவிட்டீஸ், அவங்க எண்ண அலைகள், அவங்க கிட்ட வரும்போது அவங்களோட ஆரா, அது அந்த அலைவரிசை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அலைவரிசை அவனை சுற்றி இருக்கும். அந்த அலைவரிசை நம்மை நோக்கி வரும்போது நமக்கு நன்மை பயப்பதாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நான் என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன், கிட்டத்தட்ட 5-6 பாயிண்ட் சொல்லிக் கொடுத்தேன். சந்தோஷத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள், உள்ளுணர்வில் மதியுங்கள், ஆழ்மனதை நம்மை சுற்றி உள்ளதில் நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள். அடுத்தது ஆழ்மனது, இன்ட்யூஷன் சொல்கிறது நீங்கள் கேட்டு நடங்க. ஃபஸ்ட்டு ஆழ்மனதில் நல்ல விஷயங்கள் மாத்திரம் எடுத்து செல்லுங்கள். தேவைக்கு அதிகமாக யாரிடம் பேசாதீர்கள். எப்பொழுதும் நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம மிக மிக அருகாமையில் இந்த பிரபஞ்சத்திடம் செல்வோம். இன்னும் ஒரு 3 விஷயம் என்னென்னா, பிரபஞ்சத்திடம் செல்லும்போது நாம் சேர்ந்து விட்டோம் அப்படின்னா, ஒன்று இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அறியாமல் முழிச்சுடுவோம். முழிப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த முழிக்கும்போது எழுந்துக்கவே முடியலன்னா கூட, என் வாழ்வில் பணம் கிடைத்திருக்கு, என் வாழ்வில் நன்றாக இருக்கிறது, என் எல்லாவற்றுக்கும் நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டே வாங்க. அந்த 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 ஒரு மந்திரத்தை 11 தடவை சொல்லுங்கள். ஐ எம் ஹாப்பி, ஹெல்தி அண்ட் பீஸ்ஃபுல், plenty of money to pay for everything, ஐ எம் ஹாப்பி. அதே மாத்திரம் 10 தடவை சொல்லி பாருங்களேன், அது ரொம்ப நல்லது. அடுத்தது ஆழ்மனம் அருகில் வரும்போது நமக்கு தனிமை தேவைப்படும். நிறைய இன்ட்யூட்டிவ் பவர், ஆழ்ந்த மனது, உள் மனதில் உள்ளுணர்வு அப்படி ஜாஸ்தியாக போகும். எதிர்க்க ஒருத்தர் நடந்து வரும்போது அந்த அளவெல்லாம் கெட்டவராக தெரியும். ஸோ இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் இருக்கிறது என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கும். புரிஞ்சுதான்? இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.